வணக்கம் யூனிவர்ஸ். என்னடா இது, சக்தி கணேஷ்க்கு வந்த சோதனையா இல்லை ராயல் என்ஃபீல்டு ப்ராடக்ட்டுக்கு வந்த சோதனையானே தெரில. சென்னை டு தூத்துக்குடி ஊருக்கு கிளம்புனா பைக்கில் தான் கிளம்புவேன், அதுவும் நைட்டு தான் கிளம்புவேன்னு ஒத்த காலில் நின்று பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு பைக்கை பக்காவாக சர்வீஸ் பண்ணிவிட்டு புதுசாக பம்பர்லாம் வாங்கி மாட்டிட்டு கிளம்புனா வாங்கின பம்பரில் கோடு விழுந்துருச்சு. அட என்னடா இது, பம்பரை வாங்கி 2-3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி கோடு விழுந்துருச்சு. பைக்கை கீழே கூட போடலை, வைப்ரேஷனில் வேற கோடு டெவலப் ஆகி பம்பர் 2 துண்டாகவே போயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்தே இந்த மாடல் பம்பருக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகலை. சரி, ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டால் தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா ராயல் என்ஃபீல்டில் வாங்கி போட்டதும் நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. இதுக்கு வண்டியோட வைப்ரேஷன் காரணமா இல்லை பம்பரோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டானு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வண்டியோட வைப்ரேஷனில் இப்படிலாம் ஆகும்னு நான் கனவுலையும் நினச்சதில்ல.